மாணவரணி சார்பில் இங்கே முல்லை பெரியாறு அணையை காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 3 வாரங்களுக்கு முன்னாலே நடந்திருக்க வேண்டிய பொதுக்கூட்டம் இது. சென்ற மாதம் 10ஆம் தேதி அண்ணன் சம்பத் அவர்களை நான் சென்னையில் தாயத்தில் வைத்து சந்தித்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும், அதற்கு நீங்கள் நவம்பர் 26ஆம் தேதி தர வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது நான் மதுரைக்கு கொடுத்திருக்கிறேன், அவரிடம் பேசிவிட்டு வேணால் நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அது மாதிரி மதுரையில் நண்பரிடம் பேசி அந்த தேதியை எனக்கு தந்தார். நான் தேதி வாங்கிவிட்டு நான் 2 நாள் கழித்து என்னுடைய அலுவலகத்துக்கு வருகின்ற நேரத்தில் தம்பி விஜயகுமார் வந்து என்னை பார்த்து, அண்ணன் பிரபாகரன் பிறந்தநாளை இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னார். சம்பத்து கூட்டத்தை வாங்கணும்னார். சம்பத்து கூட்டம் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன், அப்போ நான் நடத்தணும் அப்படின்னாரு. சரி தம்பி, உங்கள் மாணவரணி சார்பாகவே நீங்கள் நடத்துங்க. சம்பத்துட்ட சொன்னோம், சுப்பண்ணன்ட்ட கேட்டேன்னாரு. அவர் கேட்டால் அவரே நடத்த சொல்லி சரி நடத்துங்கன்னு சொல்லியாச்சு. மேதகு பிரபாகரன் பிறந்த நாள் விழாவிற்கு கூட்டம் நடத்த அனுமதிக்காக காவல்துறையிடம் அனுமதி வேண்டி கடிதம் கொடுத்த பொழுது அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் நிராகரித்ததுக்கு சொன்ன காரணம் பொருத்தமில்லாத காரணம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் பொதுக்கூட்டம் இப்பொழுது நெல்லையில் பாளையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சரியில்லாத காரணத்தால் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளே அந்த கடிதத்தில் சட்டம் ஒழுங்கு நெல்லையிலே சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார். நெல்லையிலே மட்டுமல்ல, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம். விஜயகுமார் ரொம்ப வருத்தத்தோடு வந்தார். இளைஞர் பார்த்தீங்களா, ரொம்ப வேகத்தோடு வந்தார், வருத்தப்பட்டார். தம்பி அதை பற்றி ஒன்றுமில்ல, ஆனால் சம்பத்திட்ட கேட்டு வேறு தேதியை வாங்குவோம். பிரபாகரன் பிறந்த நாள் வருஷம் பூரா கொண்டாடலாம். நம்ம தமிழினத்துக்கே தலைவர் அவர் தான், அதனால் பிறந்த நாள் என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாம் அப்படின்னா அப்புறம் அவரே சம்பத்திட்ட பேசி இன்றைய தேதியை வாங்கினாங்களோ. அதுக்கு இன்னும் முல்லை பெரியார் வாரம் பெருசாக வெடித்தவனும் வந்து கேட்டார், ஆனால் முல்லை பெரியார் வாரம் பெருசாக இருக்க, இன்றைக்கி அதை பிரபாகரன் பிறந்தனால சேர்த்து இதையும் சேர்த்து நடத்திடுமான்னு, இதுக்கு ஹாட் டாபிக் தம்பி போடுங்க அப்படின்னா. நேற்று காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி பேசினார், என்கிட்ட ஃபோனில் பேசினார். நாளைக்கு கூட்டத்தில் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். மாச்சி முல்லை பெரியாரை பற்றி தான் பேச போகிறோன்னா, பிரபாகரனை பற்றி பேசுவீங்களோன்னார். எதை பேசலாம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உத்தரவு போட முடியாது. வேணா உங்களுக்கு சட்டவிரோதமாக நாங்கள் பேசியிருந்தா எங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, என்ன பேச போகிறோங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதில் காவல்துறை நல்லபடியாக அனுமதி தந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தம்பி விஜயகுமார் எடுத்த முயற்சிகள் ரொம்ப பாராட்ட வேண்டும், நான் நெஞ்சார பாராட்டுறேன். இந்த பொதுக்கூட்டம் மாத்திரம் இல்லை, இந்த மாநாட்டோட மாவட்ட செயலாளர் பெருமாள் ஒருபுறம், சரவணன் ஒருபுறம், நிஜாம் ஒருபுறம், நாங்கள் எல்லாரும் ஒருபுறம் பணியாற்றினாலும் விஜயகுமார் ஆற்றின பணி நாங்கள் யாருமே செய்ய முடியாது. மாநாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உலகமெல்லாம் அந்த மாநாட்டை இன்டர்நெட்டில் பார்க்குறதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்து மிக அழகாக லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணி, துபாயிலிருந்து சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்கா உலகத்தில் எல்லா இடத்துல இருந்தும் பாராட்டு விஜயகுமார். மாநாடு நடத்துனது தலைவர் வைகோ, கஷ்டப்பட்டது நாங்கள். எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது பார்த்தீங்களா, அதை வச்சு அடித்து எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கி இன்னைக்கு வைகோவுக்கு அடுத்தால சம்பத்து தெரியும்னா, சம்பத்துக்கு அடுத்தால உலக தமிழருக்கு தெரியுது தம்பி விஜயகுமார் தான். ஏன்னா இன்டர்நெட் மூலயமா அந்த அளவுக்கு அவர்
மாநாட்டை பிரபலியப்படுத்தினார்.